கடந்த 2-3 நாளாவே தமிழ்நாட்டுக்குள்ள கடுமையான விவாதங்கள் போயிட்டு இருக்கு. RSS பிஜேபி சங்க பரிவார் கும்பல சும்மா காற்றுன்னு காட்டி விட்டுருக்கிறோம். அதுல கலங்கி போய் உட்கார்ந்துருக்கு இந்த கும்பல். அதுல இன்னைக்கு முதலமைச்சர் வந்து இறங்கினோடனே அவர் தான் பங்குக்கு முடிச்சு விட்டுட்டார். பத்திரிகையாளர் கேட்கிறாங்க இந்த அன்னபூர்ணா மேட்டரை. கேட்ட உடனே அவர் சொல்றாரு, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெட்கப்பட வேண்டும், இந்த சம்பவத்திற்கு அவர் வெட்கப்படணுங்க அப்படின்னு சொன்னாரு பாருங்க. சாட்டடியாய் போச்சு. காவிகள் கதறல் அதிகமா போச்சு. கொடூரமா கதற ஆரம்பிச்சிட்டாங்க. வெட்கப்பட வேண்டிய விஷயம். ஏன் வெட்கப்படணும்? அதிகாரத்தினுடைய உச்சத்துல இருக்கிற நிதியமைச்சர் யார வேணாலும் மன்னிப்பு கேட்க வச்சிட முடியுமா சொல்லுங்க? போய் உட்கார்ந்து ஒரு சீட்டோடைய நுனியில உட்கார்ந்துகிட்டு எந்திரிச்சு மன்னிப்பு கேட்டு அவங்க அகங்காரத்தினுடைய உச்சத்துல இருப்பாங்க, சாதி திமிரனுடைய உச்சத்துல இருப்பாங்க, பார்ப்பன கொழுப்பினுடைய உச்சத்துல இருப்பாங்க. ஆனா இவர் போய் வந்து ஒரு அடிமை மாதிரி போய் கையை கட்டிட்டு எந்திரிச்சு வணக்கம் போட்டு கும்பிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? அப்படின்னா நீங்க அறுத்து தள்ளினீங்க. இந்த நாட்டுக்கு நீங்க செஞ்சது என்ன? ஒன்னும் இல்ல. அப்புறம் உங்களுக்கு கௌரவத்துக்கு சக மனுஷன கௌரவம் இருக்கிற தப்பு இல்லைங்க. ஆனா உங்களுக்கு மட்டுமே இருக்கணும், மத்தவெல்லாம் தெருவுல தெரியணும்னு நினைக்கிறது இல்ல. அது எவ்வளவு பெரிய அராஜகம். அப்போ ஒரு நுனி சீட்ல உட்கார்ந்து இருக்காரு, எந்திரிச்சு மன்னிப்பு கேட்கிறாரு. அதை நீ வீடியோ எடுத்து வெளியே போடுவ, அதை தட்டி கேட்டு வெட்கப்படணும்னு சொன்னா வானதியக்கா கதறாங்க. பயங்கரமா கோவம் வருது. என்ன இப்படி பேசுகிறீர்கள்ன்றாங்க. அதெல்லாம் நிப்பாட்டுங்கக்கா, அதுக்கெல்லாம் உங்களுக்கு தகுதி இருக்கு நம்புறீங்களா? இன்னமும் இந்த நாட்டுல பெண்கள் சூறையாடப்படும் போது, வேட்டையாடப்படும் போது, பாலியல் சுரண்டலுக்கு ஆளான போது வேடிக்கை பார்த்தால் தானே நீங்களா எதுக்கு பிஜேபியினுடைய மகளிர் அணியினுடைய அகில இந்திய தலைவரா இருக்கீங்க? எனக்கு புரியவே இல்ல. அசிங்கமா இருக்குக்கா கேக்குறதுக்கு. இல்ல நான் தெரியாமே வானதி சீனிவாசன் அவர்கள்ட்டையும் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் கேக்குறேன். நிதின் கட்கரி உங்க கட்சியை சேர்ந்தவர் தானே, மூத்த தலைவர். அவர் உங்களுக்கு கடிதம் எழுதினாரு. உங்க ஜிஎஸ்டியால எவ்வளவு நாடு நாசமா போயிருக்கு, உங்கள் தவறான பொருளாதார கொள்கையால எவ்வளவு சீரழிஞ்சு கிடக்கு, நீங்க இதை மாத்தணும் அப்படின்னு கேட்டதுக்கு யாராவது மாத்துறீங்களா? உங்களுக்கு பொருளாதார அறிவே இல்லை என்று கேலியும் கிண்டலுமா கடிதம் எழுதும் போது உங்களுக்கு தெனாவட்டு இருந்தா, தில் இருந்தா அவரை மன்னிப்பு கேட்க வைக்க முடியுமா? இதே மாதிரி ஒரு நுனி சீட்ல உட்காந்துட்டு இப்படி கையெடுத்து கும்பிட்டு செய்ய வைக்க முடியுமா? அந்த வீடியோவை போட உங்களுக்கு தில் இருக்கா? சரிங்க, சுப்பிரமணிய சாமி உங்க கட்சியினுடைய மூத்த தலைவர் தானே, அவர் எவ்வளவு மோசமா உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணாரு. மோடிக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் பொருளாதார அறிவே இல்லாத முட்டாள்கள்னாரே. உங்களுக்கு கோவம் வந்திருக்கணும்ல. ஏன் அவர் பார்ப்பனர்ன்றதுனால கோவம் வரலையா? அவரை நீங்க இதே நுனி சீட்ல உட்கார வச்சு எந்திரிச்சு கும்பிட வச்சு மன்னிப்பு கேட்டு வீடியோ எடுத்து போட முடியுமா? என்ன வானதியக்கா போட்டுருவேலா? சரி விடுங்க, அம்புடு தூரம் ஏன் போகணும்? நிர்மலா சீதாராமனுடைய இணையர் பரகல பிரபாகரன், பேராசிரியர், பொருளாதார வல்லுநர், அவர் உங்களை கிழிச்சு தோரணம் கட்டி தொங்க விட்டுருக்காரு. உங்களுக்கு தில் இருந்தா அவரை வந்து கோவிச்சுக்கிட்டு அவரை மிரட்டி மன்னிப்பு கேட்க வச்சு வீடியோ வெளியிட முடியுமா? அப்ப எனக்கு அடிப்படை கேள்வி இருக்குங்க. உழைக்கிறவங்க படிப்படியா ஒசந்து மேல வந்து நிக்கும் போது உங்க அதிகாரத்தின் முறை அவங்ககிட்ட காட்டுறீங்க. சிறு குறு தொழிலை நடத்துகிற முதலாளிகளை நீங்க கிள்ளுக்கிறையா கேவலமா நடத்துறீங்க என்பதுதான் இதுல இருந்து தெரியுது. அதனாலதான் முதலமைச்சர் சொன்னாரு, ரொம்ப வெளிப்படையா சொன்னாரு, நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெட்கப்பட வேண்டும் என்று சொன்னாரு. அதுக்கு அக்கா கொதிக்கிறாங்க. இது அத்தனையும் திமுகவின் சதி. நல்ல வேலை, இது அத்தனையும் வந்து கலைஞருடைய சதி, இது அத்தனையும் அண்ணாவின் சதி, இது அத்தனையும் பெரியாரின் சதி அப்படின்னு போகாம இது அத்தனையும் திமுகவின் சதியோட சுருக்கிட்டீங்களே. அந்த அளவுக்கு உங்களுக்கு மூளை இருக்கு. எப்படியான்னு கேட்டா சமூக வலைத்தளங்கள்ல திசை திருப்பி விட்டதே திமுக காரர்கள் தான். எனவே இவங்க வேணும்னே திசை திருப்பி எல்லா வேலையும் பார்த்தாங்க. அப்ப இதை வேணும்னே பெருசாக்குனதே திமுக தான். சரி, எதிர்கட்சி பெருசாக்கத்தான் செய்வோம். நீங்க என்ன யோக்கியமா? இன்னைக்கு அண்ணாமலை ஒரு வேலை பார்த்திருக்காரு. வானதி அக்காவுக்கோ அல்லது இங்க இருக்கிற நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கோ தெரியுமா? அண்ணாமலை என்ன பண்ணிருக்காரு? கோயம்புத்தூர்ல சிங்காநல்லூர் பகுதியை சேர்ந்த மண்டல தலைவர் சதீஷ் என்கிறவரை டிஸ்மிஸ் பண்ணிருக்காரு. ஏன் டிஸ்மிஸ் பண்ணீங்க? அவர் என்ன தப்பு பண்ணாரு? கட்சிக்குள்ள வேற்றுமையையும் குழப்பத்தையும் உண்டாக்கி கட்சி நல்ல பேருக்கு, உங்களுக்கு எங்க நல்ல பேர் இருந்துச்சு, அதுக்கு கேடுதல் விளைவிட்டாராம். அதனால அவர் தூக்கி வெளியே போடுறான். அந்த ஆள்தான் மிரட்டி இவரை வந்து மன்னிப்பு கேட்க சொன்னது. புரியுதுங்களா உங்கள? நேத்து என்னடானா ஆட்டுக்குட்டி விழுந்து மன்னிப்பு கேட்டுச்சு. இன்னைக்கு சதீஷ்னு ஒரு பயலை தூக்கி வெளியே போட்டிருக்கு. என்ன அர்த்தம்? இவனுங்க தப்பிக்கணும்னா யார வேணாலும் பலி கொடுப்பாங்க, யார வேணாலும் காலி பண்ணுவாங்க. அதுல ஒரு ஆள் தான் இந்த சதீஷ். இப்ப வானதியக்கா பேசுங்க, நீங்க தான் யோகியமாச்சு. இதெல்லாம் வந்து திமுகவின் சதின்னு சொன்னீங்களே, இப்ப பேசுங்க. திமுகவின் சதினா நீங்க ஏன் சதீஷை காலி பண்ணணும்? நீங்க ஏன் சிங்காநல்லூருடைய மண்டல தலைவரா இருக்கக்கூடிய சதீஷை வந்து நீங்க
கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியில கூட தூக்கி இருக்கீங்களே. ஏன்னா உங்களுக்கு கோவையை காப்பாத்திக்கணும். கொங்கு மண்டலத்துக்குள்ள நீங்க உங்க காலை ஸ்ட்ராங்கா ஊண்டணும். இனி வருகிற தேர்தல உங்களுக்கு அங்க ஓட்டு பொறுக்கணும். அதுக்காக நீங்க இத்தனை உள்ளடி வேலைகளை செஞ்சு உங்களை யோகியன்களா நீங்க காட்டிட்டு இருக்கீங்க. ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அக்கா சொன்னாங்க, பரம்பரையாவே பொய் பிரச்சாரத்தை செய்து சமூகத்தை மோதல் போக்குல கொண்டு போய் வெறுப்பு அரசியல் செய்கிற ஒரு வேலையை திமுக செய்யுதான். அடடே, வெறுப்பு அரசியலை பத்தி வானதி அக்கா பேசுறீங்க, பிஜேபி பேசுது. ஒரு ஓட்டுக்காக ஒரு நாட்டினுடைய தலைமை பொறுப்புல இருக்கிற பிரைம் மினிஸ்டர் மோடி மேல நின்னுகிட்டு உன் மாட்டுல 2 மாட்டுல ஒரு மாட்டை புடுங்கிவான், உன் வீட்டுல இருக்கிற தாலி அறுத்துருவான், உன் நிலத்தை புடுங்கிடுவான், உன் இடஒதுக்கீட புடுங்கிடுவான்னு கேடுகட்டத்தனமா வெறுப்பு பிரச்சாரம் பண்ணல. அதை விட யாருங்க தமிழ்நாட்டுல பண்ணிட போறது? நாங்க நல்லிணக்கம் பேசக்கூடிய கூட்டம், நீங்க வெறுப்பை விதைத்து அறுவடை செய்கிற கூட்டம். நீங்க எங்க முன்னாடி நின்னு பேச உங்களுக்கு தகுதி இருக்கா? வானதி அக்காவா இருக்கட்டும், அது நிர்மலா சீதாராமனா இருக்கட்டும், நீங்க அமைச்சரா இருக்கலாம் அல்லது நீங்க எம்எல்ஏவா இருக்கலாம், என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு மக்கள் மன்றத்துல நின்று மக்கள்கிட்ட பேசுறதுக்கு? இஸ்லாமியர்களை தொடர்ந்து துன்புறுத்துவீங்க, இஸ்லாமியர்களை அடிச்சு கொலை பண்ணுவீங்க, அவங்க வீடுகளை புல்டோசர் வச்சு இடிப்பீங்க, பெண்களை கேவலப்படுத்துவீங்க, பெண்களை பாதுகாப்பட்ட சூழல தள்ளுவீங்க. ஆனா வெறுப்பு அரசியலை பற்றி நீங்க எங்களுக்கு டீச் பண்ணுவீங்க. அதெல்லாம் இங்க வச்சுக்க கூடாது. அதுல பத்திரிகைக்கார தம்பிங்க சும்மா விடுவானுங்களா? வச்சு செஞ்சுட்டாங்க. பாதியில அக்கா பயந்து நடுங்கி ஓடி ஒளிஞ்சிருக்கிறாங்க. இவங்கதான் பெரிய ஆளாச்சே, பத்திரிகையாளர் எதிர்கொள்ள வேண்டியதுதானே. பத்திரிகாரன் கேட்கிறாங்க, எப்படிங்க மன்னிப்பு கேட்டாரு? நீங்க மிரட்டி இருக்கீங்களான்னா அதை நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். யார்கிட்ட? இந்த அன்னபூர்ணாவனுடைய ஓனரா இருக்கக்கூடிய சீனிவாசன் தான் நீங்க கேட்கணும். ஆனா அவர் தான் எங்ககிட்ட பேசினாரு, மன்னிப்பு கேட்கறோம், எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு கேட்டாரு, அதனாலதான் அவரை கூப்பிட்டு நாங்க பேசணும்னு சொல்லிட்டாங்க. ரைட். அடுத்த கேள்வி, இந்த வீடியோவை யார் வெளியிட்டது அப்படின்னு அதுக்கு தெரிச்சு ஓடினாங்க பாருங்க. ஒரு நழுவலா ஒரு பதில் சொன்னாங்க பாருங்க. அங்க நிறைய கட்சிக்காரங்க இருந்தாங்க. அதுல யார் எடுத்தாங்கன்னு எங்களுக்கு என்ன தெரியும்? அதுல யாராவது எடுத்து பரப்பியிருப்பாங்க இல்லையே. உங்க பிஜேபியினுடைய ஐடி டீம் தானே இதை எடுத்து பரப்புனதா மக்கள் சொல்றாங்க, அதுதானே தெரியுது அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே அதுல அது அப்படின்னு மலுப்பல். அதாவது பரவாயில்லங்க, அடுத்து எந்திரிச்சு ஓடினாங்க பாருங்க. அடுத்து ஐடி ரைடு வருமா அன்னபூர்ணாவுக்கு அப்படின்னு ஒரே ஒரு கேள்விதான். பின்னங்கால் பெடரில் அடிக்க ஓடி இருக்காங்க அக்கா. அதுதான் அவங்களுடைய லட்சணமும் கூட. என்ன ஐடி ரைடு வர்றாங்கன்னு பத்திரிகாரன் கேட்டாங்க, இதெல்லாம் ஓவர் அல்ல அப்படின்னு நினைக்க கூடும். அப்படிதான் நடந்துட்டு இருக்கீங்க. முதல்ல மிரட்டுவாங்க, மன்னிப்பு கேட்க வைப்பாங்க, மக்கள் ஒற்றுமையா திரண்ட அதிகாரத்துக்கு எதிராக நின்னா சம்பந்தப்பட்டவங்க வீட்டுக்கு ஐடி ரைடு அனுப்புவாங்க, அப்புறம் இடி அனுப்புவாங்க, அவங்க மேல பொய்யா ஒரு கேஸ போடுவாங்க, அவங்க சொத்தை பிடுங்கி உள்ள வைப்பாங்க, அப்புறம் 906 கோடி ஃபைனை போடுவாங்க. ஜெகத்ரட்சகனுக்கு அப்படித்தானே போட்டிருக்காங்க திமுக எம்பிக்கு. எதை வேணாலும் பண்ணுவாங்க. கோவணமே இல்லாம விவசாயம் பார்த்துட்டு இருக்கிற ஏழை விவசாயிகளை புடிச்சு கேஸ போட்டு நீங்க ஈடிக்கு பதில் சொல்லுங்கன்னு சிபிஐ கூட வரும். அப்ப பத்திரிகைக்காரங்க கரெக்டா தானே கேக்குறாங்க, ஐடி வருமா, சிபிஐ வருமா, இடி வருமா, நீதிமன்றத்தில் நிறுத்துவீங்களா, அல்லது கெஜ்ரிவாலை போல இங்க இருக்கிற செந்தில் பாலாஜி அவர்களை போல உள்ள போட்டு வேடிக்கை பார்ப்பீங்களா? என்ன உங்க கணக்கு அப்படின்னு கேட்டா எங்க அக்கா பதில் சொல்ல முடியாம தெரிச்சு ஓடினாங்க பாரு. அதுதான் தமிழ்நாடு. இங்க பத்திரிகையா இருக்கட்டும், எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்கும் அரசியல் பார்வை உண்டு. வேடிக்கை பார்த்துட்டு போறவங்க இல்ல. இங்க இருக்கிற மக்கள், சாமானிய உழைக்கிற மக்கள்ல இருந்து ஒரு தொழிலாளர் வர்க்கத்துல இருந்து முதலாளிகள் வரைக்கும் இங்க சமூக நீதி குறித்த பார்வையோடு தான் இயங்க வேண்டும். அதுதான் இங்க இருக்கிற அடிப்படையான கட்டமைப்பு. இது தெரியலன்னா நிர்மலா சீதாராமனும் வானதி சீனிவாசனும் அடிப்படை அரசியலை கத்துக்கிட்டு எங்க கிட்ட எல்லாம் கேள்வி கேட்க வாங்க.